friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி நம்ம broken line join பண்றது. AutoCADல broken line அப்படினா என்ன அப்படினா இங்க பாருங்க இத கிளிக் பண்றேன். இதுல வந்து ஒரு 3 பார்ட்ஸா இருக்கு அந்த லைன்ஸ். இது இந்த லைனை கிளிக் பண்ணா இது சிங்கிள் லைனா இருக்கு. இது வந்து ஸ்ட்ரைட் லைன் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது இது சின்னதாக இருக்கிறதுனால பண்ணிடலாம். இதே நம்ம பெரிய ப்ராஜெக்டில் நம்ம இருக்கும்போது ஒன்றையும் நம்ம எரேஸ் பண்ண முடியாது. எப்படி இந்த லைன்ஸை இந்த ப்ரோக்கன் லைனை நம்ம ஜாயின் பண்ணுறது. ஓகே, இதே வந்து AutoCADல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை யூஸ் பண்ணி 2 லைன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜாயின் ஆகும். இந்த sketchup வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜாயின் கமாண்டோ டூலோ எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த இதுவை எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் ஒரு குயிக் டிப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் லைன் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கனாலே தெரியும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால இங்கே ஒரு எண்டு பாயிண்ட், இங்கே ஒரு எண்டு பாயிண்ட், இங்கே ஒரு மிட் பாயிண்ட் இப்படி தான் காமிக்கும். அதே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எண்ட் பாயிண்ட், இங்கே ஒரு எண்டு பாயிண்ட். எங்கெல்லாம் அது ப்ரோக்கன் ஆகிருக்கோ அங்கங்கே உங்களுக்கு எண்டு பாயிண்ட் வந்து காமிக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எண்ட் பாயிண்ட் நீங்கள் ஷோ பண்ணணும் அப்படின்னா ஷோ பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்படியே நம்ம ட்ரா பண்ணனாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இடத்துல. ஓகே, அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் லைனை ட்ரா பண்ணணும். எந்த மெஷர்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எரேஸ் எடுத்து எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து ஜாயின் ஆகிடும். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு லைன் ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 லைனை ஜாயின் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு லைனை கரெக்டாக அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து எங்கேயாச்சும் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து எரேஸ் டூல் எடுத்து அந்த லைனை எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும். அந்த லைனை எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். என்ன அளவு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு லைனை வரைஞ்சிங்க அப்படின்னா அது இந்த லைன் வந்து ஜாயின் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலாக. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.